தியேட்டர் ரிலீஸ் கிடையாது. படங்களை பார்க்கறதுக்கு மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது அது வேற. அது வந்து எந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு பழக்கமும் கிடையாது, இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கு ஒரு பழக்கமும் கிடையாது. ஆனால் பார்க்க விரும்புகிற படங்களும் பார்க்க விரும்பினாலும் அதை வந்து உதாரணமாக ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொன்னோம்னா, முன்னே போல் ஒரு கிருஷ்ணவேணி தேட்டரில் போட்டாங்க. கிருஷ்ணவேணி தேட்டரில் போட்டபோது அந்த படத்துக்கு கூட்டம்லாம் இருந்தது. ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. அது படத்தை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி விஜயகாந்த் எடுத்துகிட்டு போய் நம்ம கலாட்டெல்லாம் பண்ணார். அதான் எவ்வளோ நாளைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும், அதனால ஒன்றும் சரியாக வரல. இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களாக தான் நடந்துகிட்டு வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் நிறைய வர ஆரம்பிச்சு, பார்ட்லி பிகாஸ் ஆஃப் த ஃபிலிம் சொசைட்டிஸ் அவங்க போடுற படங்கள், அப்புறம் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போடுற படங்கள், அப்புறம் இதை பற்றி எழுதுறவங்க நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. மேகசின்ஸில், லிட்டில் மேகசின்ஸில், அப்புறம் புக்ஸ் எழுதுனது, அப்புறம் ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ட்டில் சொன்னது, அப்புறம் வந்து டிவிடி, எஸ்பெஷலி த டிஜிட்டல் டெக்னாலஜி that brought in a great new awareness to the whole business of film understanding, filmmaking. இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. டிவிடிலாம் வர ஆரம்பிச்சது. உலகத்தில் எந்த படத்தை வேணாலும் நம்ம பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணலாம், வருமா சாரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு. இதை மாதிரி நம்மளும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு மக்களும் தயாரானாங்க. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஸ்டேஷன் இந்த மாதிரி நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, we should not lock arms with the establishment. அதனால சண்டை போடாம மெயின் ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு இதுக்குள்ளாரியே இதெல்லாம் இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க செஞ்சிருக்காங்க. குட். டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு வந்தது ஒரு மேஜர் காரணம் இந்த படம் சக்சஸ்ஃபுல்லானதுக்கு, இந்த படம் உருவானதுக்கு. சுதீஷ், ட்ரெடிஷனல் ஜேர்னிஸ் ஒரு ஐடியால இருந்து ஸ்கிரீனுக்கு வர்றதுக்கும் இன்னைக்கு போஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஹவு இண்டிபெண்டன்ட் சின்ன ப்ரொடியூசர்ஸ் ஒரு படத்தை கொண்டு வரதுக்கு, நீங்க ஒரு நார்மல் மெத்தட் which we had discussed earlier on crowdfunding and stuff, but the different kind of pathways to kind of take the idea to screen. Before that, Sudesh, I am going to add one more rider to that. படத்தை வந்து எப்படி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்குறீங்க, படத்தை வந்து எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, அதுக்கு அடுத்த ரைடர் வந்து அது எப்படி நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்க. What are the challenges? Has that been changed, improved, affected by technology or any other way? Sorry, can I speak in English? Okay. Okay. Yeah, the digital technology has made it possible for anyone in the crowd, whether he's a student or whether he's does not have any education, or whether it could be anyone. Film education. Yeah, he need not have like proper college education. He could be a student. He could be anybody, but he can still make a film that he wants to tell, because the normal cameras today have 1080p, which is pretty decent enough for most theaters that are using digital technology. So the camera making it becoming so accessible has made it very liberating for filmmakers to kind of tell the stories they want to tell. For my film Good Night Good Morning, we ended up making, because my friend wanted to buy a camera for, like he said, I have a lakh and a half max, suggest a good camera to make. This was some 5 years ago. So there was a camera called Sony HVR V1U, which was available at it was priced at I think $6,000, but the prices were slashed, so they were giving it away for $3,000. So it was at that point in time 50 rupees a dollar, barely 1.4 lakhs or something when he bought it. And we thought it's like really cheap back then for a camera. So today you can get like cheaper cameras. Your iPhones have 1080p, but 5 years ago we were able to get a HD camera for 1.4 lakhs, and he bought the camera. For 9 months he didn't know what to do with it. He just kept exploring the different features. He just went through the manual. He just did everything. After 9 months, I lost touch with him. I haven't seen him for nearly a year. After, I don't know whether he bought the camera or not. And then he says that, I bought the camera, now let's make a movie. I'm like, we can't make movies like that. Movies take a lot of money. And by which time I'd already made my first film called That Folded a Word, which was an ensemble cast. It was a terrible film, because the more number of people, the more number of locations, then obviously
there are more things which are not in your control. So the only way to make a film within resources is to keep it small, like he pointed out, 1 house, 3 people, that kind of a thing. So I told him, you cannot make a movie unless it's 2 people talking on the phone or 3 people in a house. 3 people in a house is being done, so let's do 2 people on the phone. It started off as a joke, but the more we started writing it, we were convinced about the potential because of other films like Before Sunrise, Before Sunset, which were conversation films, which proved to us that you can make films through conversation alone. We don't need any great visuals and all that. So I brought my cinematographer in when I was writing the script, so that we were doing the storyboarding as we were writing, because we didn't want it to become a radio play. We wanted in a film, the story should come across even if you put the film on mute and just watch what was happening. So bringing the cinematographer in right at the storyboarding stage made sure that our film wasn't becoming a radio play, but also was visually something was happening throughout. So that's how we wrote it. We shot it in like 5 days. It was barely anything because it was completely controlled environment. So we shot it without too much of a problem. And the second part of your thing is how do we take it to the market? That is where I think it's becoming more and more important not to tell people it's a low budget film, because people have a thing, oh, low budget, they have that thing against low budget films. So people don't care whether you made the film with no money, they don't care if you made it with 10 crores, 20 crores. What they care for is the idea. So a lot of people don't make films because they think that, oh, films cost a lot of money. I think the way to look at it is, films cost a great idea. Let me get that great idea and we can always figure out a way to make it. Obviously there are some limitations in terms of locations and things like that. But those are things that you can fight as you get into once you crack the big idea. Great. As you say about less number of actors and less kind of locations, reminds me of Tom Hardy's latest film. It happens completely in that one car which is driving to London. I forget the title of the film. At night it's just one actor. நான் பண்ணிருப்பேன் எனக்கே தெரியல, பயமா இருக்கு. நான் வந்து அதை மொனிங் பண்ணாம நான் பாட்டுக்கு கதை ஒண்ணு கேட்கணும், நல்லா இருக்கணும், கதை நல்லா இருந்தா பண்ணணும், அவ்வளவுதான். போய் பாலாஜி கிட்ட கதை கேட்டேன். எனக்கு ஸ்டான்ஸ் இல்லைன்றது ஃபீலே ஆகல. ஏன் நான் நிறைய படங்கள் நான் பார்க்கறச்சவே நல்ல பாட்டா இருக்கும், எழுந்து போயிடறாங்க தேட்டர்ல. நானே சில நேரம் எழுந்து போயிடறாங்க. அதான் உண்மை. ப்ராக்டிக்கலா somehow it becomes a speed breaker for film story telling. என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, படம் முடிச்சு ஒரு பெசமா மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணிடலாம், தனியா டிவியில விட்டுலாம். ஸோ அது எனக்கு எப்பவுமே வந்து சாங்கு வேண்டாம் அப்படின்றது. ஃபைட்டு அதாவது பேசிக்கா ஃபைட்டுன்னு உடனே பட்ஜெட் ஞாபகம் வந்துடும். அதனால ஃபைட்டை பத்தி ஸோ கரெக்டா பாலாஜியோட பேராமீட்டருக்கு எல்லாம் கரெக்டா செட் ஆன மாதிரி ஒரு கதை. அப்பாடியா ஒரு படம் கிடைச்சதுல நம்மளுக்கு ரொம்ப பண்ணிடலாம் அந்த படத்தை அப்படின்னு தான் இந்த படம் ஆரம்பிச்சோம். பாலாஜி வந்து ரியலாவே சொல்றேன், பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். என்னன்னா கதை கேட்டு முடிச்சுட்டு நான் வந்து பாலாஜி நான் அந்த படம் பண்றேன் பாலாஜி அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இல்லை. என்னன்னா இந்த ஆளுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சு போச்சா? கூட வந்து கதை கேட்டு என் ஃப்ரெண்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. ஸோ கீழே வந்து என் ஃப்ரெண்டு இன்னொரு ஆள் கூட வந்திருந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், டேய் நம்மகிட்ட பணம் இல்லாத விஷயம் இருந்தாலும் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணார், காமெடி பக்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆனால் பாலாஜி கிட்ட ரியாக்ஷன் இல்லை, நம்பிக்கை இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. நான் கேட்டு சொன்னாரு, பண்ணோம். இந்த படம் பண்றச்சே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலா ரொம்ப ஒரு இது என்னன்னா, இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் ஃபீல் பண்ணோம். நானும் பாலாஜி சேர்ந்து எடுத்த ஒரு கலெக்டிவ் டிசிஷன் என்னன்னா, புது ஆர்டிஸ்ட் போறோன்ற பட்சத்துல ஆடியன்ஸுக்கு வந்து ஸ்கிரீன்ல அவங்க புது ஆர்டிஸ்ட்னு தெரியக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நான் என்ன சொன்னேன், பாலாஜி கிட்ட நம்ம நிறைய ரிஹர்சல்ஸ் கொடுக்கணும். பாலாஜி ரெடி ஃபார் இட். அண்ட் பாலாஜியோட ஐடியாவும் தான். ஸோ வி ஆல்மோஸ்ட் டுக் அபவுட் ஒரு 4 மாசம் இருக்குமா, 4 மாசம் உட்காந்து ஹேண்டிகேம்ல வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை ஷூட் பண்ணி மானிட்டர் பண்ணி எனக்கு அப்பப்போ காட்டுவோம், சார் இது பாருங்க இது பாருங்க. ஸோ கன்வின்ஸ்ட் when we went for shoot, ஷூரா இது வந்து அந்த ஆமச்சூரா இருக்காது சினிமா, நல்ல ப்ரொஃபஷனல் ஃபீல்லே இருக்கும் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. படம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, அதாவது யூஸ்வலாவே வந்து நம்மளே டிசைட் பண்ணிடும். இந்த சினிமா சோ கால்ட் சினிமா சர்க்கிளே ஒரு விஷயம் டிசைட் பண்றோம், இது ஆடியன்ஸ் பார்க்க மாட்டோம்.
இதுதான் இஸ் த பிக்கஸ்ட் பிளாக். இது ஆடியன்ஸ் பார்ப்பானா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆடியன்ஸுக்கு வந்த அப்புறம் தான் தெரியும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இட்ஸ் எ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்றது இதுதான் உண்மை. அண்ட் அதை வெளியே கொண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் இஸ் த பிக்கஸ்ட் திங். மேக்கிங் அ ஃபிலிம் இஸ் ஒன் பார்ட் அண்ட் பிரிங்கிங் தட் ஃபிலிம் அவுட் இஸ் த டஃபஸ்ட் பார்ட். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த படத்தை நான் வெளியே கொண்டு வரதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்கான காசையும் நான் போட்டுட்டேன். அப்புறம் தென் வி ஹேட் அ ப்ரெஸ் ஷோ. ஒரு 4 நாள் முன்னாடியே ப்ரெஸ் ஷோ வச்சிட்டோம். பிகாஸ் வி வெரி கான்ஃபிடன்ட் கண்டிப்பாக ப்ரெஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக்வைஸ் தே சப்போர்ட்டட் த ஃபிலிம். வி ஹேட் அ ப்ரெஸ் ஷோ. ப்ரெஸ் ஷோவில் எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ். அண்ட் தென் வாட் ஹேப்பன் வாஸ் ஐ குடன்ட் கெட் த ஸ்க்ரீன்ஸ். எனக்கு வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து 20 தேட்டர் கூட கிடைக்கல. இந்த பிஸ்னஸ் மாடல் போட்ட பணமோ இல்லை ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கோ ஆனால் விஷயமா அது இல்லை. 20 தேட்டர் நிறைய தேட்டர் தேவைப்பட்டது. ஸோ ஐ ஹேட் டு புல் அவுட் ரிலீஸ். ஐ லாஸ் சம் மனி இன் தட் ப்ராசஸ். பட் குட் திங் somehow somebody liked the film. They bought it, they released it in a wider way. And அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இந்த அளவுக்கு ரீச் ஆனது. ஏன்னா நிறைய தேட்டர்ஸ் கிடைச்சாலும் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க, நிறைய பார்ப்பாங்க, நிறைய அவுட்லுக் கிடைக்கும். One second, I have to say one more thing about Prem. Not that. எனக்கு பிரேம் பிடிச்ச என்ன ரைட் ஃப்ரம் டே ஒன் வந்து இன்டராக்டிங் வித் அவனோட இன்ஸ்டிடியூட் டிப்ளமா இருக்கேன். அவன் வந்து வெறும் ஒரு டெக்னிக்கல் சினிமாட்டோகிராஃபரா இல்லாம ஒரு ஆல்வேஸ் ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து ப்ரியாரிட்டி, அதுக்கு ஒரு டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் தான் ஆல்வேஸ் அவங்ககிட்ட இருந்தது. ப்ராப்ளி பாலாஜி வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தட். ஸோ தட்ஸ் வை ஐ லைக் திஸ் ஸ்டைல் அண்ட் அப்ரோச். ஸோ இந்த கதைக்குன்னு ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்ரோச் கொடுக்கும்போது என்ன யோசிச்சு பண்ணி? ஆக்சுவலா கதை சொல்லிட்டு ஒரு 2 months நாங்கள் சினிமாட்டோகிராஃபி ஸ்டைல் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். கேஷுவலாக ஒரு நாள் டிஸ்கஷன் வரும்போது பேசிட்டு இருக்கும்போது தோணுச்சுன்னா படமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் பற்றி. அப்படி இருக்கும்போது நம்ம ஆக்சுவலாக ரியல் லைஃப் வீடியோஸ் பார்க்குறது வந்து ப்ராப்ளி டாக்குமெண்ட்ரிஸில் பார்ப்போம், இல்லை ஹேண்டிகேம் மொபைல்ஸில் பார்ப்போம். ஸோ அதை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும். ஒரு ஜென்ரலாக ஒரு சினிமேட்டிக்காக அதை ஒரு பியூட்டிஃபை பண்ணி கலர்ஃபுல்லாக இப்படி பண்ணாமல் அந்த ஒரு ஹோம் வீடியோ ஸ்டைல், அதுக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். ட்ரைபாட்லேயோ இல்லை க்ரெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு நியூஸ் ஃபுட்டேஜ் பார்த்தா என்ன ஒரு இருக்குமோ அந்த மூடு வரணும் அப்படின்னு அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் பிளான்னா அதுதான். பாலாஜி அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம் ஆட் பண்ணாருன்னா படம் ஃபுல்லாக அப்படி இருக்கட்டும், எண்ட் அந்த மெமரி ரீகெயின் பண்ணோன்னு அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு அந்த ஒரு இமோஷனல் பிளே வேணும். ஸோ அதுக்கு அங்கே மூமெண்ட்ஸ் நிறையா பண்ணலாம், அங்கே ஹேண்டில் அங்கே ஸ்டாப் பண்ணிப்போம். இதுதான் மெயினாக வருது. ப்ளஸ் இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம். அதில் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட்டிங் ஸ்கீம், ஸோ தட் ஆர்டிஸ்ட் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் வரலாம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு. அண்ட் ஆஸ் இட் இஸ் பட்ஜெட் வந்து எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஜாஸ்தி வேணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேமரா கூடவே இருக்கணும். நம்ம எப்போ நினைச்சாலும் போய் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஒரு கால் ஷீட் பேசிஸ்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் 5D ரிவர்ஸில் தான் திங்கும். 5Dயில் எப்படி பண்ணணும்னு யோசிக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து எங்களுக்கு 5D கரெக்டாக இருக்கும். அண்ட் அது 5Dயில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம் என்னென்னா லென்சஸ் எங்களால் வாங்க முடியுது. அது நார்மல் ஸ்டில் கேமரா லென்ஸ்ல போனீங்களா? இல்லை, சினி லென்சஸ் தான் வாங்கணும். காம்பேக்ட் லென்சஸ் வாங்கினா அப்பா அம்மாவுக்கு வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுக்கு கதை வந்து வீட்டில் வந்து சொன்னபோது தெரியும். சொன்ன உடனே பாலாஜிட்ட தான் சொன்னாங்க. இல்லை, அவங்க ஒரு கெட்ட வார்த்தை சொன்னாங்க. அது என்னன்னா நாங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கப்புறமா நார்மலா ஏதாவது அது எங்க வச்சேன்னு மறந்தா கூட ஒருவேளை இன்னும் சரியாவலையோ அதனால நாங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்தோடனே யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நாங்க 3 பேருமே முடிவு பண்ணிட்டோம். மற்ற 2 பேரும் அந்த ப்ராமிஸை கீப் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் என்னோட வேற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட
இந்த மாதிரி நடந்துருச்சுடா கார்த்தி, நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு. நான் மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டேன், மற்றபடி மற்ற 2 பேர் சொல்லு எடுத்துட்டேன். வெரி ஷார்ப் கேர்ள். ஷீ இஸ் ஃப்ரம் நாப்பார்காட். அவரோட வைஃப் தனலட்சுமி. வெரி ஷார்ப் அண்ட் பிரைட் கேர்ள். பிலிம் இன்ஸ்டியூட் அட்மிஷனுக்கு ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஏன்னா ஒரு சிட்டி ஸ்டூடெண்ட் கிடையாது, கிராமத்துல இருந்து படிச்சுட்டு தென் ஷி ஹஸ் கம். ஸோ போய் இன்னைக்கு என்ன படம் போட போறாங்க, காலைல ஒரு படம் போடுவாங்க, அதை பத்தி எழுதணும். ஸோ அதுக்கு இவங்களை ப்ரிப்பேர் பண்றது. ஸோ அன்னைக்கு காலையில அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஐ கீப் ஷோயிங் வேற வேற படங்கள் காமிச்சு இதை பத்தி எழுது, இதை பத்தி எழுது, இதை பத்தி எழுது. ஸோ அன்னைக்கு என்ன படம் போறாங்கன்னு போய், ஸோ இந்த மாதிரி படம் போட போற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவங்க சொன்னாங்க. இவ ஆக்சுவலா உள்ள போய் உட்கார்ந்த உடனே அவங்க வந்து படத்தை மாத்திட்டாங்க, இவ எதிர்பார்த்த. ஸோ ஷீ கேம் பேக் அண்ட் செட், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படத்தை போட்டு விட்டீங்களே. யூனோ, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, how did you perform அப்படின்னா she is kind of a... Why you are not making a Tamil film? Don't you have roots here? I have a question for Sudhish. Ipo your next film, that's a very novel idea and concept, and please tell us a little about that. I call it the mixed fruit jam. Yeah, it's a film which has Tamil in it, but I'm not directing that segment. It has Tamil, Bengali, Hindi and English. It's in 4 languages. It's made by 11 directors. It has 12 heroines. It has 11 DOPs and But maybe... one hero, and 1 hero. But 11 heroines. 11 directors, how it will be your... Yeah, it's partly my film. It belongs to all of us. No, we wanted to break the notion of what is cinema, what is mainstream cinema, what is art house cinema, what is exploitative cinema, because there are so many definitions and so many boundaries being drawn between different cinemas. So we wanted to create a bridge between the different cinemas of India. So I got a story that helped me tell that thing. So the basic one line I had was, it's a story of a filmmaker who meets this girl who reminds him of his ex-girlfriends of the last 20 years in his life. So I could have written all the flashbacks, the 10 girlfriends, but they would have all been similar. I didn't want that. I wanted to capture different kinds of cinema. So I went to the most mainstream filmmaker I knew. I went to the horror filmmaker I knew. I went to a Bengali filmmaker. I went to a Tamil filmmaker. So I went to all kinds of filmmakers who don't see eye to eye on anything. Like, for example, Q, who made Gandu, which is completely underground. His films don't even release here. The other extreme, we have London, Paris, New York, which is like a Bollywood, candy floss rom-com sort of a film. Or we have Nalan Kumaraswamy, Soodhukavam, the guy. He's directed a segment written by by Tyagarajan Kumar Raja, who made Aranyakandam. So the sensibilities are like, vastly different, but the idea was to put it in one film to say that cinema can be everything at the same time. We started making it with that single point agenda, though we do not agree, saying that disagreement is good. Let's see how we can make it. So we had this script writing workshop for 48 hours where all of us met, and we said that, okay, this is the story, at which happening, which yours is... So we basically divided our route. We broke it down. We said, this year you're handling, this year you're handling, this year you're handling, and we made sure that the graph makes sense for the character to evolve into who he has become. So it starts with the present day and keeps going back and forth, unraveling one part of his character which we didn't know, and it all adds up to this dark sort of a climax. So that is film noir. So we have mystery, romance, horror, rom-com or art house, completely impressionistic. We have different kinds of Indian cinema all in the same film. And the best part about this, and okay, we shot in London, we shot in San Francisco, we shot in Delhi, Bombay, we shot in Chennai, we shot even in a village near Kalpakkam. So, and we were able to do this. What you're going to be surprised is the budget. We've spent barely 15 lakhs so far, but it will not look anything like a small film. But by the time it releases, it will be cost 5 crores, because without spending 3 to 4 crores on publicity, we won't be able to cover all of India. That is the modern day challenges of making an independent film. It's easy to make films these days because all of us shot only 2 or 3 days.
We all knew it because most of the work was done on paper. We edited the film on paper. We knew who was going to do what. So all of us had to do was just shoot those 2 or 3 days. And no, the directors are the producers. We are all producers. We all share the film equally. What we did was we got one person who put in the seed money for it. It was a small amount, like 10-15 lakhs. He said up to 35 lakhs I can cover, don't worry. He still does not know the script at all. He's a Nigeria-based financer who is just doing it because he wants Manish Mundra presence. It's as simple as that. He's such a good man with like good intentions. He's also produced other independent films like Rajat Kapoor's Aankhon Dekhi. So he's looking to make good cinema. There are a lot of people like that who are looking to make good cinema, saying the only thing is that I want to put in very little money, but I need to get back that money, you know. So I think at some level we need to keep in mind that and work it out backwards. So to make, that is why the producers had to take a call that you're getting only 54,000 or 84,000 to make the movie. So you have to bring a lot to the table. You have to convince the star. You have to get the location. So whatever you can get done free, you get done free. So that's how we managed to put this project together. We finished shooting it completely. We are in the process of editing and the film should be ready in a month. ஒரே ஒரு நைட் எங்கள் வீட்டுக்கு வந்து மணியை வெளியே வச்சுட்டு அவரை வேற ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு நைட்டு ஸ்பெண்ட் டுகெதர். நான் ஒரு கதையை அவங்கள்ட்ட சொன்ன உடனே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீன் பிளே அன்றைக்கி நைட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து எழுதினோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் டயலாக்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபிலிம் மேக்கர் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஆனால் பட்ஜெட் எப்படின்னா அந்த வீட்டில் 18 சீன் எடுக்கும் அன்னைக்கு. அந்த 18 சீன்ஸ் அன்னைக்கு முடிச்சாதான் எங்களால் பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்க முடியும். அது என்ன பண்ணுறது என்னன்னு ஒன்றுமே தெரில. நாங்கள் பிகாஸ் வி ஆர் ஆக்டர்ஸ், we thought we should find a new way of doing it. Continuity in emotional continuity. நீங்க சொன்னீங்களே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நான் எடுத்தேன், எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. அதோட அதர் சைட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் நாங்க என்ன பண்ணோம், நம்ம 2 பேரும் ஆக்டர்ஸ், நம்ம 2 பேருமே ஆக்ட் பண்றோம், நம்ம 2 பேருமே டைரக்ட் பண்றோம். இது ப்ரொடியூஸ் பண்றது இன்னொரு டைரக்டர் தான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவரை வர சொல்லலாம். வர சொல்லிட்டு அது எப்படி பண்ணோம்னா, அவங்களோட ரேவதி போர்ஷனை நான் டைரக்ட் பண்ணுவேன், நான் நடிக்கிற போர்ஷனை அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன் ஷாட் போது அவரை கூப்பிடுவோம். ஸோ 3 பேர் வந்து ஒரு நாளைக்கு 18 சீன் எப்படி பண்றது அப்படின்னப்போ என்ன பண்ணோம், அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு லாங் ஷாட் 18 சீன்ல இருக்கிற லாங் ஷாட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சோம். ஒரு சீனாக முடிச்சோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்து முடிச்சோம். நீங்க சொன்னீங்கல்ல, லைக் யூ செட் ஹவ் ஹூஸ் மார்க்கிங் எவ்ரிதிங் வாஸ் மார்க்கிங் பேப்பர். ஸோ லாங் ஷாட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சோம். உடனே போய் க்ளோஸ் அப்புக்கு கேமரா வச்ச உடனே 18 ட்ரெஸ் சேஞ்சஸ் பண்ணோம். எல்லாருமே 18 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி 18ல இருக்கிற அந்த மிட் ஷாட் வச்சோம். அப்புறம் ஓவர் த ஷோல்டர் ஷாட் வைக்கும்போது இந்த பக்கம் வைக்கும்போது 18 தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம், அந்த பக்கம் பண்ணும்போது பண்ணோம். பட் த சினிமாட்டோகிராஃபர் கைண்ட் ஆஃப் மேனேஜ்ட் இட் சம்ஹவ் பிகாஸ் இட் வாஸ் ஆல் இன் த சேம் டைம் ஆஃப் த டே. 18 சீன் அந்த மாதிரி பிளான் பண்ணி விட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேற ஏதாவது யோசிச்சாதான் இப்படிலாம் பண்ண முடியுமே தவிர அதர்வைஸ் வி கேனாட் டு இட். பிகாஸ் இது வந்து ஐம் நாட் சேயிங் இட்ஸ் கிரியேட்டிவ், இட்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இது. ஸோ ஐ திங்க் அதெல்லாமும் பண்ணாதான் டிஃப்ரெண்டான பட்ஜெட்ல டிஃப்ரெண்டான தாட்ஸ்லையும் படம் பண்ணணும்.